Good morning students, I welcome back to science video section. Now we are going to see about 6th standard science subject term 2 unit 2 electricity. Let us see the introduction part. We use electricity in our day to day life is very important one. Have you ever wondered from where do we get electricity? எங்கேருந்து கிடைக்குது? How does this electricity work? அது எப்படி ஒர்க் ஆகுது? Can we imagine a day without electricity? ஒரு டேயில் நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் இருந்தால் இருக்க முடியுமா? அது இட் இஸ் நாட் பாசிபிள். இஃப் யூ ஆஸ்க் யுவர் கிராண்ட்ஃபாதர் யூ கேன் கம் டு நோ எ பீரியட் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமலே வாழ்ந்தாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த பீரியடில் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி யூஸ்டு ஆயில் லேம்ப்ஸ் ஃபார் லைட்டிங். ஸோ லைட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணாங்க? அந்த மண்ணெண்ணெய் விளக்கை யூஸ் பண்ணாங்க. குக்குடு ஆன் ஃபயர்ஸ் ஆஃப் வுட் ஆர் கோல். ஸோ ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு வுட்டையும் கோலையும் யூஸ் பண்ணாங்க. பை தி அட்வான்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ தான் அட்வான்ஸ்டாக நமக்கு என்ன வந்திருக்கு? எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு. அவர் டே டு டே ஒர்க்ஸ் ஆர் மேட் ஈஸி அண்ட் த வேர்ல்ட் இஸ் ஆன் அவர் ஹேண்ட். ஸோ வேர்ல்டே நம்ம கையில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் எந்த வேலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் தோஸ் ஒர்க் ஆன் எலக்ட்ரிசிட்டி? நெக்ஸ்ட், வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தோஸ் அலோ எலக்ட்ரிசிட்டி டு ஃப்ளோ த்ரூ. ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? வாட் ஆர் த எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன? வாட் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ்? கமான் லெட் அஸ் discuss into the lesson to know more about electricity. First you will see the source of electricity. So see in your textbook some dialogues மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்வன் அண்ட் செல்வி ஆர் ட்வின்ஸ். 2 பேர் ட்வின்ஸு. தே ஆர் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். அவங்க 6th படிக்கிறாங்க. தே விசிட்டட் தேர் கிராண்ட்ஃபாதர் வில்லேஜ் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். ஸோ சம்மர் வெக்கேஷனுக்காண்டி அவங்க கிராண்ட்ஃபாதர் வில்லேஜுக்கு போகிறாங்க. At 6 o'clock in the evening, Selvan's grandfather switched on the light. ஸோ லைட்டை 6 மணி ஆனால் நம்ம லைட் போடுவோம்ல, ஸோ அது மாதிரி அவங்க கிராண்ட்ஃபாதரும் லைட்டை ஆன் பண்ணியிருக்காங்க. The whole house was limited. ஸோ அந்த ஹோல் ஹவுஸ்லேயும் உள்ள லைட்ஸ்லாம் என்ன ஆயிருக்கு? எரிஞ்சிருக்கு. Seeing the Selvan asked his grandfather, how do we get light by switching on the switch அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் டுக் ஹிம் டு த நியரஸ்ட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் அண்ட் என்க்யூர்ட் அபவுட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து நியரில் உள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. So Selvan is asked for engineer, sir, how do the electric bulb lighting up when we switch on the switch? Engineer say answer due to electricity. Selvan say from where do we get this electricity? So engineer ask we get electricity from thermal power, hydel power, tidal power, wind power, solar power, etc. as source of electricity. So source of electricity that means எதில் இருந்தெல்லாம் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன இருக்குது? தெர்மல் பவர் இருக்குது, ஹைடல் பவர் இருக்குது, டைடல் பவர் இருக்குது, விண்ட் பவர், சோலார் பவர். ஸோ இதுலேருந்தெல்லாம் கரண்ட் கிடைக்கிறதுனால இதை வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Plants are concentrated depending upon the natural resource available at the particular place. சில இடத்துல பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அவைலபிளாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் இன் நெய்வேலி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆஸ் லிக்னேட் இஸ் அவைலபிள் தியர். ஸோ அங்கே லிக்னேட் இருக்கனால அதை யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்க? கரண்ட் அந்த தெர்மல் ஹீட் யூஸ் பண்ணி தெர்மல் பவர் இது பண்ணி அதுலேருந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ see the picture, this one is a thermal power plant in நெய்வேலி தமிழ்நாடு. ஸோ இந்த இது மாதிரி தான் இருக்கும். நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன்ஸ் கம்பெனி. ஸோ இதுலேருந்து தெர்மல் ஹீட் யூஸ் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி: தெர்மல் பவர் ஸ்டேஷன், ஹைடல் பவர் ஸ்டேஷன், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், விண்ட் மில்ஸ். ஸோ தீஸ் டாபிக்ஸ் we going to discuss about one by one. First of all, define source of electricity or what are the sources of electricity. Any device from which electricity is produced is called the source of electricity. ஸோ எந்த டிவைஸ்லாம் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி.
So let us see the major electric power stations in Tamil Nadu all. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேஜரான எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் ஸ்டேஷன்ஸ். தெர்மல் தட் மீன்ஸ் ஹீட்டு யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற இடம். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி இன் கடலூர் டிஸ்ட்ரிக் அண்ட் எண்ணூர் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக். ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தெர்மல் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைடல் மீன்ட் வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுலேருந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதான் ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ். மேட்டூர் இன் சேலம் டிஸ்ட்ரிக். மேட்டூர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாபநாசம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் வே வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. Next, let us see atomic power stations. Atomic energy released through a nuclear reaction. So some nuclear reactions யூஸ் பண்ணி இந்த அட்டாமிக் பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் அண்டு கூந்தன்குளம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் கல்பாக்கம் அண்ட் கூந்தன்குளத்தில் வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் let us see windmills. ஸோ windmill பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட் பை விண்டு. ஸோ விண்டு மூலமாக தான் இந்த மிஷின் என்ன ஆகும், ஆப்ரேட் ஆகும். இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரல்வாய்மொழி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அண்டு கயத்தாறு இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் ஆரல்வாய்மொழி அண்டு கயத்தாறில் வந்து விண்மில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த விண்மில்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. So nowadays many of the peoples can be used in solar panels. Apart from these solar panels which are prevalent in many places are used to produce electricity. So sources of electricity பார்த்தோம் 4 பார்த்தோம். So let us discuss each and every one in detail. First you will see the thermal power station. They already you know that thermal that means heat. See the picture, this one is a thermal பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஹீட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. See the definition for thermal power stations. In thermal power stations, the thermal energy generated by burning coal, diesel or gas is used to ப்ரொடியூஸ் ஸ்டீம். ஸோ இப்போ இதை வந்து இந்த ஹீட்டை வந்து உருவாக்குறதுக்கு சம் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அது என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல், டீசல் ஆர் கேஸ் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். ஒரு மாதிரி ஸ்டீமுக்கு இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி எரிய விட்டு ஸோ இதுலேருந்து வர ஹீட்லேருந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்டீம் தஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் யூஸ்டு டு ரொட்டேட் த டெர்பைன். ஸோ டெர்பைன் ஒரு ரொட்டேட்டிங் இருக்கும். ஸோ அந்த டெர்பைன் இதில் வந்து இது வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஸ்டீம் இதை. So while the turbine rotates, the coil of wire keep between the electromagnetic rotates. So அதில் அந்த காயிலில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து ரொட்டேட் ஆகும். டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டியூஷன் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ அதுலேருந்து என்னவாகும், எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ஹியர் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் நம்ம கரண்ட் நம்ம எடுக்கிறதுனால இதை வந்து ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. See the diagram, this one is a thermal power stations. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த burning coal அந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, the generated by using burning coal, diesel or gas is used to ப்ரொடியூஸ் ஸ்டீம். ஸோ ஸ்டீம் இதுக்கு கொண்டு போய் மேலே அந்த ஸ்டீம் இருக்கு பாரு அந்த லைனில் போகும். ஸோ போய் அங்கே என்ன ஆகும், டர்பைன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த ஸ்டீம் தஸ் ப்ரொடியூஸ் இஸ் யூஸ்டு டு ரொட்டேட் த டர்பைன். ஸோ அந்த ரொட்டேட் ஆகிற டர்பைன் இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வைல் த டர்பைன் ரொட்டேட் ஆகி த காயில் ஆஃப் வயர் கெப்ட் பிட்வீன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரொட்டேட்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்கும் ரொட்டேட் ஆகும். டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ சீத காயிலில் வந்து நமக்கு வந்து மேக்னெட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக்கில் வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் யூ வில் see the ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைடல் தட் மீன்ஸ் வாட்டர் ஃப்ளோவிலேருந்து நம்ம கரண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ தட் இஸ் கால்டு ஹைடல் பவர் ஸ்டேஷன். ஸோ மோஸ்ட்லி ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேம் இருக்க இடத்துல தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பவர் ஸ்டேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இங்கே தான் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக கரண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபைன்
Hydel power stations. In hydel power stations, the turbine is made to rotate by the flow of water from dams to produce electricity. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ எந்த லெவலில் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டர்பைனும் என்ன ஆகும் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட் ஆக ஆக அதன் மூலமாக என்ன ஆகும் மோஸ்ட்லி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து விஷுவலாக உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். I will send you for one video. So next, here kinetic energy is converted into electrical energy. So kinetic energy வந்து இங்கே என்னவாகுது electrical energy convert ஆகுது. So hydel stations have long economic lives and low operating cost. So இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் வந்து நமக்கு இருக்கும். எக்கனாமிக் லிவ்ஸ் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட், ரொம்ப காசும் இதுக்கு செலவாகிறது கம்மி. So see the diagram. This one is a hydel power stations. The hydel power stations, the turbine is made up of rotator. So அந்த turbine வந்து rotate ஆக flow of water from dams to produce electricity. So kinetic energy is converted into electrical energy. So இது மாதிரி தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வீடியோ விஷுவலாக போடுறேன். நெக்ஸ்ட் let us see atomic power stations. ஸோ அட்டாமிக்னாலே நியூக்ளியர் இதை வச்சு யூஸ் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் as atomic power stations. ஸோ see the diagram. This one is atomic power station. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கல்பாக்கம் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் அண்டு கூடன்குளம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். So define atomic power stations. In atomic power stations, nuclear energy is used to பாயில் வாட்டர். ஸோ அந்த வாட்டரை வந்து பாயில் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் எனர்ஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். த ஸ்டீம் தஸ் ப்ரொடியூஸ் இஸ் யூஸ்டு டு ரொட்டேட் த டர்பைன். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அந்த டர்பைன் ரொட்டேட்டிங் மூலமாக தான் என்னாகும் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அஸ் அ ரிசல்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. Atomic power stations are also called as a nuclear power stations. ஸோ atomic power station வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலமாக நம்ம உருவாக்குறதுனால ஸோ atomic power stations is also called as a nuclear power stations. Here nuclear energy is converted into mechanical energy and then electrical energy. ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்து அதுலேருந்து தான் மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து தான் ஃபர்தராக நமக்கு என்ன கிடைக்குது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் let us see windmills. ஸோ windmill is operated by wind. ஸோ அந்த windmill மிஷினை ஆப்ரேட்டர் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விண்டு தான். Define windmills. In windmills, wind energy is used to rotate the turbine to produce electricity. ஸோ இது வந்து wind energy வந்து யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி டர்பைன் மூலமாக நமக்கு இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹியர் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி தான் கன்வெர்ட் ஆகுது எதுவாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக. So these are the sources of electricity. First one is thermal power station, second one is hydel power station, and third one is atomic power station, and fourth one is windmills. So next let us see cell. Define cells. The device that converts chemical energy into electrical energy is called a cell. So chemical energy நமக்கு electrical energy convert ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் cell சொல்லுவோம். A chemical solutions which produce positive and negative ions is used as electrolytic. ஸோ எலக்ட்ரோலைட் மூலமாக நம்ம கெமிக்கல் சொல்யூஷனை டிப் பண்ணி ஸோ அதன் மூலமாக என்னாகும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 2 different metals plate are inserted into electrolyte or electrodes to form a cell. ஸோ அதுதான் 2 மெட்டல் பிளேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணி ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரோலைட்டிக் ஆர் எலக்ட்ரோட்ஸ் டு ஃபார்ம் அ செல். டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன் எலக்ட்ரோட் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் another one gets நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகும் அண்ட் அனதர் ஒரு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக இது என்ன ஆகும் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். ஸோ see the diagram. This one is a cell. இதை தான் செல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து கேட்டலிஸ்ட் 2 பிளேட்டு மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று வந்து ஆனோடு இன்னொன்று வந்து கேத்தோடு. அதில் லிக்விட் ஃபார்மேஷன் வந்து ஹைட்ரஜன் H2 ஃபியூயல், இங்கே வந்து ஆக்சிஜன் O2 ஃபியூயல், ஏர் H2 ரிலீஸ் ஆகுறது அண்ட் ஏர் அண்டு வாட்டர் வேப்பர் வந்து ரிலீஸ் ஆகுறது ரெண்டும் சைடில் அந்த கார்னரில் இருக்கும். ஸோ ஆனோடு இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கேத்தோட்லேயும் ஆனோட்லேயும் மாற்றி மாற்றி என்னாகும் ப்ரெசென்ட் ஆகும்.
ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறத பேஸஸாக வச்சு நமக்கு வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி செல்ஸ் அண்ட் another ஒன் இஸ் செகண்டரி செல்ஸ். லெட் us see the primary cells. they cannot be recharged. ஸோ ஒன்ஸ் அந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணணும், த்ரோ தான் பண்ணணும். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ இதுதான் ப்ரைமரி செல்ஸ் எல்லாம். ஸோ அந்த செல்லை வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியாது, ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ they can be used only once. hence the primary cells are usually produced in small sizes. ஸோ அந்த ப்ரைமரி செல்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால் இன் சைஸஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸ் யூஸ்ட் இன் கிளாக்ஸ், வாட்சஸ் அண்ட் டாய்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரைமரி செல்ஸ். மோஸ்ட்லி இந்த செல்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற கிளாக்கில் நம்ம போடுற பேட்டரியை வந்து ஒன்ஸ் அது எனர்ஜி இதாகிடுச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்சஸில் போடுறது, அந்த டாய்ஸில் போடுறது, இந்த செல்ஸ் எல்லாமே ப்ரைமரி செல்ஸ். ஓகே, see the diagram. ஸோ இதில் வந்து டி செல் இருக்குது, சி இருக்குது, டபிள்யூஏ இருக்குது, ட்ரிபிள்ஏ இருக்குது, 4A இருக்குது, அண்டு 9 volt அண்டு பட்டன் செல்ஸ். தீஸ் ஆர் த ப்ரைமரி செல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். Next, let us see secondary cells. A cell that can be recharged many times is called secondary cells. So primary cell பார்த்தீங்கன்னா we can use in only one time. Okay, so ஃபர்தராக அதை யூஸ் பண்ண முடியாது. பட் செகண்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி செல்ஸை வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை சார்ஜ் கம்மியாயிடுச்சு, பேட்டரி லோவாகிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம ரீசார்ஜ் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், செகண்டரி செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் செல்ஸ் கேன் பி ரீசார்ஜ்டு பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தே கேன் பி யூஸ்டு அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இதை என்ன பண்ணலாம், ஃபர்தராக அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். த சைஸ் ஆஃப் த செகண்டரி செல்ஸ் கேன் பி ஸ்மால் ஆர் ஈவன் லார்ஜ் டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து அந்த பேட்டரியோட செல்ஸோட சைஸ் வந்து என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். வைல் த செகண்டரி செல்ஸ் யூஸ்டு இன் மொபைல்ஸ் ஆர் இன் த சைஸ் ஆஃப் அ ஹேண்டு. ஸோ நம்ம ஹேண்டுக்குள்ளே இருக்கனால அந்த மொபைல் சைஸுக்கு என்ன இருக்குமோ ஸோ அந்த செல்ஸ் யூஸ் பண்ணுவோம். தி செல்ஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல்ஸ் லைக் கார் அண்ட் பஸ்ஸஸ் ஆர் லார்ஜ் அண்ட் வெரி ஹெவி. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த பஸ்ஸு காருக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த செல் பேட்ரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட சைஸோட வேரியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்டு இன் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எமர்ஜென்சி லேம்ப்ஸ் அண்ட் வெஹிக்கல் பேட்டரிஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் செகண்டரி செல்ஸ். Today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.